எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வாரத்தில் உலக பங்குச் சந்தைகள் கடும் சரிவு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புதுசாக மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 66 கண்ட்ரீஸ்க்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த டேரிஃப் டேக்ஸ்னால தான் உலக மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெரும் சரிவை சந்தித்தது மட்டும் இல்லாமல் இந்திய பங்குச் சந்தையும் கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படி இந்த டேரிஃப் டேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் சிம்பிளாக புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது போன்ற தகவல்கள் நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கடந்த வாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக பங்குச்சந்தைகள் எல்லாமே கடும் சரிவில் முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா டேரிஃப் டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணதான். பொதுவாக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் அந்த கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் மூலமாக தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, ஒரு பொருளை விற்றாலும் சரி, அந்த பொருளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரி டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். வேட் இருக்குது, எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. ஏதாச்சும் ஒரு டேக்ஸை நம்ம அந்த பொருளுக்கு கட்டி தான் ஆகணும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்நாட்டில் உற்பத்தி ஆகி உள்நாட்டிலே விற்கக்கூடிய பொருட்களுக்கான டேக்ஸு. இப்போ நம்ம உள்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டிலையும் டிமாண்ட் இருக்கும். அதனால் இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை நம்ம வெளிநாட்டுக்கு இறக்குமதி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா அங்கே வெளிநாட்டில் நம்ம இறக்குமதி பண்ணி விற்கும்போது அந்த நாடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டு பொருட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் போடுவாங்க. இந்த டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் டேரிஃப் டேக்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம கண்ட்ரியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருளை பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு வெளிநாட்டிலையும் டிமாண்ட் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய உற்பத்தியை நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்காக இம்போர்ட் பண்ணி அதை நம்ம சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி நம்ம இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு அங்கே நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதற்கான ஒரு டேக்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருட்கள் மீது போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் அதனுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகி விற்கும்போது அதற்கான ஒரு விலை 10 ரூபா அப்படிங்கும்போது நீங்கள் வெளிநாட்டில் அந்த பொருளை விற்க இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இப்போ அதில் ஒரு 10% டேக்ஸ் அப்படிங்கும்போது 11 ரூபா. 11 ரூபா அப்படிங்கும்போது அந்த 1 ரூபாயை பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணணும். ஆனால் 10 ரூபா பார்த்திங்க அப்படின்னா அங்கே சேல்ஸ் பண்ணக்கூடிய ஹோல்சேல் ரீட்டைல் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை மேலே பார்த்திங்க அப்படின்னா 1 ரூபாய்க்கு டேக்ஸ் போக ரிமைனிங் அங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 9 ரூபா சேர்த்து 20 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது ஆகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருளில் ஆட் ஆகிடும். அதனால் அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நடக்கக்கூடியது. இப்போ நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை நம்ம வெளிநாட்டு அமெரிக்காவுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2% ஆர் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 3% தான் 3 to 4% தான் டேக்ஸை பே பண்ணிகிட்டு இருந்தாங்க, டேரிஃப் டேக்ஸ். இப்போ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 26% பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது ஒரு 10 காசு 20 காசு, அதாவது 100 ரூபாய்க்கு 20 காசு 30 காசு டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருந்த இடத்துல இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 ரூபா to 4 ரூபா வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்குது 100 ரூபாய்க்கு. அப்படிங்கும்போது அவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய பின்தங்கிய நிலை, அதாவது அதனுடைய உற்பத்தி சேல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகும். இதனால் பொருளாதாரத்தை பார்த்திங்க அப்படின்னா மந்தமாகிறது சான்சஸ் இருக்குது. அந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் டவுன் ஆகும்போது அதனுடைய ப்ராஃபிட் லாஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பரவரி செல்லிங் தான். போகிற போக்கில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஆகும். எந்த ஒரு விஷயமே புதுசாக செய்யும்போது அதில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு ஃபேக்டர் இருக்கிற மாதிரி தான் தெரியும். போக போக பார்த்திங்க அப்படின்னா பழகிற மாதிரி ஆனதுனால திரும்ப பார்த்திங்க அப்படின்னா
அதனுடைய இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்காது. திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரிஃப் டேக்ஸ்க்கான வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.